ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, உடம்பு சரியில்லை, அதனால வீடியோ போடலை. என் சேனல் மானிட்டேஷன் ஆச்சா இல்லை யூடியூபால் எனக்கு எந்த ஒரு வருமானமும் எதுவும் கிடையாது. ஆனாலும் என் வியூவர்ஸ்க்காக நான் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறேன். இங்கே நம்ம வீக்கா ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு சந்தோஷமாக குட்டி இளவரசி வந்துட்டாங்க நம்ம வீக்காவுக்கு. அவங்க தான் தேவதை. நம்ம விஜய் காவேரி ஆசைப்பட்டபடியே, நம்ம விஜய் ஆசைப்பட்டபடியே பெண் குழந்தை பிறந்தது. அழகாக இருக்குது அந்த பாப்பா. உண்மையிலேயே காட் பிளஸ் யூ. ஆனால் பாட்டி சூழ்ச்சி பண்ணுறாங்க. நம்ம விஜயை காவேரி கிட்டேருந்து பிரிச்சிடணும், காவேரி குடும்பத்தை இதோட இங்கே வச்சுக்கக்கூடாது, அவங்கள அனுப்பிடலான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி பிரிக்க முடியும்? இல்லை, நம்ம விஜயை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், காவேரி குழந்த பிறந்ததுனால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யமுனா கேட்கும்போதும் சமாளிக்கிறாங்க. நம்ம காவேரி கிட்டே இருந்து விஜயை பிரிச்சுடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்க்கலாம். கண்டிப்பாக பிரிக்க முடியாது. ஏன்னா விஜயும் காவேரியும் ஒரே டைமில் இந்த கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறது. அவங்க ஒரு உடல் ஈருடல் ஒரு உயிர் போல். இது ரொம்ப நல்லா கொண்டுன்னு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணு திறக்காது கஷ்டமாக இருந்தாலும் உண்மையிலேயே 2 பேரும் ஒரே டைமில் கண்ணை திறப்பாங்க. அப்படி தான் கொண்டுன்னு வருவாங்க. கண்டிப்பாக பிரிக்க மாட்டாங்க. ஆனால் பாட்டி சூழ்ச்சி பண்ணுறது நடக்காது. அது பாட்டிக்கே தெரியும். நான் விஜயை சமாளிச்சுப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் கேட்பாரா? அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.